எப்பாடுபட்டாவது கடைசி நேரத்திலேயாவது நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா? அதனால அந்த மாதிரி விஷயங்களை அவசரப்பட வேணாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே. இதன் மூலமாக சுட சுட நமது வீடியோவுடைய ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா வீடியோவும் தினசரி நீங்கள் ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு அது ஏதுவாக ஒரு வாய்ப்பாக அமையுங்க. மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை கிடைத்திட வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 2022 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது சுபகிருது வருடம், புரட்டாசி மாதம் 15ஆம் நாள். இன்றைய தினம் காந்தி ஜெயந்தி தினமாக கொண்டாடப்படுகிறது. 155வது காந்தி ஜெயந்தி தினம் இன்றைய தினங்க. இன்றைய தினம் சரஸ்வதி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தர காத்திருக்குங்க. நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலைகள் இன்றைய தினம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியில் உள்ள குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று சிறப்பான ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறாருங்க. மேலும் 5 கூடிய பதவி ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைய தினம் இதுவும் ஒரு சிறப்பான யோகங்க. கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலை நமது மீனராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக தொழில் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. தொழில் புரியும் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக மேம்படும். உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க. இல்லை நான் அலுவலகத்தில் பணிபுரிகிறேன் அப்படின்னீங்கன்னா உத்தியோகத்தில் பணிபுரியவர்களுக்கும் இன்றைய தினம் ப்ரொமோஷன்ஸ் குறித்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உள்ளது. வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் சோர்ஸ்ல இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் மற்றும் பண பரிவர்த்தனைகள் போன்றவற்றில் நீங்கள் செய்யறதுக்கு இன்னைக்கு உகந்த நாளாக அமையுதுங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த தினம் இருக்குங்க. மேலும் இந்த தினம் உங்களோட லட்சியங்கள் என்ன அப்படின்றத உங்களோட பெற்றோர்கள்ட்ட நீங்க தெரிவிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய பெற்றோர்களுடைய முழு ஆதரவும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. நீங்களும் உங்க ஃபோக்கஸை உங்க லட்சியத்துல செலுத்தி அதை அடைய கடினமாக உழைப்பை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக மிகச்சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உதவிகள், தேவையான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை கைவிட்டே ஆகணுங்க. அது என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. சந்தேக குணத்தை இன்னைக்கு விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சந்தேக குணத்தினால தான் இன்னைக்கு பல தோல்விகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிவிடும் என்பதால் நீங்கள் சந்தேக குணத்தை மட்டும் இன்றைய தினம் விட்டு விடுவது உங்களுக்கு வெற்றிகரமான இன்றைய நாளை சிறப்பாக மாற்றித்தர கண்டிப்பாக உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொண்டால் திருமணங்கள் தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பான நல்ல சூழ்நிலையில் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேரோட பழகிறது சரியில்லை அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா அவர்களோட பழகிறத நிறுத்திட்டு நீங்க இன்றைய தினம் கண்டிப்பாக விலகி விடுவது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது நேரத்தை வீணடிக்கக்கூடிய வகையில் அவர் நடந்து கொள்வார் என்பதால் நீங்கள் உங்களுக்கு சரியில்லைன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக யாருடனும் பழக வேண்டாம். அப்படிப்பட்ட நபர்களுடன் நீங்கள் பழகாமல் தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைவருக்கும் இடையில் சில சண்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தன்னம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதீங்க. திருமண வாழ்க்கையில தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஒருவருக்கு ஒருவர் சந்தேகப்படாமல் தன்னம்பிக்கையுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களை சுய மதிப்பீடு செய்து கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையும். விட்டு கொடுத்து போறது இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில நிச்சயமாக நல்ல பலன்களை உருவாக்கி தர வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் எப்பாடுபட்டாவது நீங்க சொன்ன சொல்லை கடைசி நேரத்திலேயாவது காப்பாற்றி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு வளர்ச்சிக்கு யாரெல்லாம் தடைக்கற்களாக நிற்கிறாங்களோ அவங்க எல்லாம் விலகி விடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் நீங்கள் வீடு, இடம் போன்ற அசைய சொத்துக்கள் வாங்குறதுல கொஞ்சம் அவசரம் காட்டாம நிதானித்து செயல்பட வேண்டியது நல்லதுங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் கூடும். எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க அசைய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் பொறுமையுடன் ஹேண்டில் பண்றது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏதாவது பார்ட்டிஸ் நீங்க அரேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி
நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா தினசரி நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் தேடி வரதுக்காக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட், எங்களுக்கும் ஒரு என்கரேஜாக இருக்குங்க. ஸோ எங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் தினசரி இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, ராசி பலன்களை நீங்கள் இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் உங்களுக்கு டார்க் ரெட் கலர் நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணமாக அமையுங்க. நீங்கள் அணிய வேண்டிய கலர் டார்க் ரெட் கலர். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுங்க. காதல் வாழ்க்கையிலேயும் இன்றைய தினம் கலகலப்பான நல்ல சூழ்நிலையில் இருக்கும். இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானித்து கவனித்து செயல்பட வேண்டியது அவசியங்க. எனவே கொஞ்சம் பேச்சுகள் நாவடக்கம் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடியதாக அமையும். பழைய சண்டைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையுடன் அல்லது உங்களது மனக்கலந்த காதலருடன் சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் அதை நீங்கள் பொறுமையுடன் ஹேண்டில் பண்ணுறது, தன்னம்பிக்கையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. தன்னம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையும். இந்த தினத்துக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்னைக்கு உங்களுக்கு மந்தத்தன்மை டல்னஸ்லாம் இருந்து வந்திருந்தா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் பொருளாதாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்சூரன்ஸ் தொடர்பான துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குங்க. பொதுவாக தொழிலே நல்ல முன்னேற்றங்கள் அமையும். இன்சூரன்ஸ் இன்னும் சிறப்பானதாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பான நிதி நிலைமை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில், பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது உறவினர்கள் மூலமாக கலகலப்பான நல்ல ஒரு சுச்சுவேஷன்ஸ் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் எப்பாடுபட்டாவது நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. உங்கள் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக சாதகமான சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்க முடியும். ஸோ அந்த மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இது வரைக்கும் கொஞ்சம் இழுபறியாக இருந்த காரியங்கள் சீக்கிரமாக முடியுங்க. எனவே இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு சுறுசுறுப்பான நாளாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அது முடியாது. ஸோ எல்லாருமே இந்த வீடியோ லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். அப்பொழுதுதான் நமது புதிய வீடியோக்கள் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்கள் மூலமாக தினசரி ராசி பலன்களை பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன். ஸோ நமது வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு அது ஏதுவாக வாய்ப்பாக அமையும். எங்களுக்கு மாபெரும் என்கரேஜாக அமையுங்க. ஸோ எல்லாருமே நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் திங்கட்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.